நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் பிளான்ட் ஹார்மோன் ப்ரொமோன்ஸ் செல் எலாங்கேஷன் அண்டு அப்பிக்கல் டாமினன்ஸ்ன்றான். அப்போ செல் எலாங்கேஷன்னா ஒரு செல் இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே, அதை நீட்சியாக கொண்டு வருவது. ஒரு செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இந்த செல்லை இவ்வாறாக வளர வைப்பது நீட்சியாக. அப்போ நீளமாக வளர்ந்தால் தான் பிரிதலுக்கு பிரியும், ரைட்டா? அதுக்கு தான் சொல்கிறான் எலாங்கேஷன். எலாங்கேஷன் என்னது? நீட்சி அடைவது. இப்படி இருக்கிறது இவ்வாறாக உண்டாகணும், ரைட்டா? நீட்சி அடையும். அப்போ நீட்சி அடைவதற்கு எந்த ஹார்மோன் உதவி செய்கிறது? இப்போ ஹார்மோன் என்னதுன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ரைட்டா? ஹார்மோன் என்னது? ஒரு கெமிக்கல், ரசாயனம் கலந்த ஒரு திரவம், ரைட்டா? இது எல்லார் உடம்புலையும் சுரக்கிறது. இப்போ நம்மளுக்கு இன்சுலின் சொல்கிறான்ல, இன்சுலின் கணையத்திலிருந்து சுரக்குது. அது எதற்கு பயன்படுகிறது? நம்ம சாப்பிட்ற உணவை செமிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அது என்னது? அது ஒரு ஹார்மோன், ஒரு திரவ வடிவத்தில் இருக்கும். அது சுரக்கிறது யார்? கிளாண்ட். கிளாண்ட்னா சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள், ரைட்டா? அதேமாதிரி நம்ம பிட்யூட்ரி சுரப்பி எங்கே இருக்குது? தலையில் இருக்குது, மூளைக்கு பக்கத்தில். அது எதை சுரக்குது? அதான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமை கிளாண்டுகளுக்கெல்லாம் சுரப்பிகள், கிளாண்ட்னா சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி, ரைட்டா? அப்போது இந்த எலாங்கேஷன் நீட்சி அடைவது, தாவரங்களில் உள்ள செல்லுகள் நீட்சி அடைவதற்கு, அதாவது நீளமாக வளர்வதற்கு, மற்றும் அப்பிக்கல் டாமினன்ஸ். அப்போ அப்பிக்கல் டாமினன்ஸ்ன்னு சொன்னால் அதோட முனை இருக்கிறது இல்லையா? அந்த இலையோட முனை, இப்படி ஒரு இலை இருக்கும், இப்படி ஒரு இலை இருக்கும், அப்படி தண்டு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த முனை இருக்கிறது இல்லையா? அந்த முனை இது 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 வளர்ந்தால் தானே உனக்கு அடுத்த இலை வரும். அதனால தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால் அப்பிக்கல் அப்படின்னு சொன்னால் நுனி ஆதிக்கம். நுனி ஆதிக்கம்னா நுனி வளர்ச்சி அடைவதுன்னு அர்த்தம். நுனி ஆதிக்கத்தை தூண்டும் ஹார்மோன் எது? இந்த ரெண்டும் வளர்ச்சி அடைவதற்கு உதவும் ஹார்மோன் எது அப்படிங்கிறான். புரிஞ்சுதா? எதற்கு? தாவரங்களில் செல் நீட்சி அடைவதையும் நுனி ஆதிக்கத்தையும் தூண்டும் ஹார்மோன் எது? தூண்டும் ஹார்மோன்னா உதவி செய்யும் ஹார்மோன் எதுன்னா ஆஸ்டின், இந்த ஆக்சின் என்ற ஒரு ஹார்மோன். இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு, நேம் த மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் என்ற ஒன்று எக்ஸோக்ரைன் இருக்குது. எண்டோக்ரைன்னா உடம்புக்கு உள்ளே அமைந்திருக்கிறது. எண்டோ அப்படின்னா உள்ளே, எக்ஸோன்னா வெளியே, ரைட்டா? எக்ஸோன்னா வெளியே, எண்டோன்னா உள்ளே, ரைட்டா? அப்போது கிளாண்ட்ஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம்னு என்னது? கிளாண்ட் வந்து ஒரு நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தலைமை சுரப்பி எது அப்படின்றான். மனிதனோட நாளமில்லாத சுரப்பிகள் என்னது? கிளாண்ட்ஸ்னு அர்த்தம். கிளாண்ட்ஸ் இப்போ நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது, அதாவது இங்கே கிட்னி பக்கத்தில் கிளாண்ட் இருக்கிறது, ஏகப்பட்ட கிளாண்டுகள் இருக்கிறது, ரைட்டா? அந்த கிளாண்டுகளுக்கு தலைமை கிளாண்டு யார் அப்படின்னு கேட்குறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட், ரைட்டா? அப்போ விச் செல் ஆர்கனல்ஸ் இஸ் மிஸ்ஸிங் இன் மெச்சூர் மேமலியன் ஆர்பிசி. ஆர்பிசினா சிவப்பணுக்கள், ரைட்டா? ரெட் பிளட் கார்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிசி மேமலியன் என்னது? பாலூட்டிகளில் உள்ள. மேமலியன் என்னது? இப்போ நம்மளாம் பாலூட்டிகள், அதாவது மனிதர்கள் பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. பாலூட்டிகளில் உள்ள ஆர்பிசியில் உள்ள செல்லில் எந்த ஆர்கனல் இல்லை அப்படின்னு கேட்குறான். விச் ஆர்கனல் இஸ் மிஸ்ஸிங் இன் மெச்சூர் மேமலியன் ஆர்பிசின்றான். அதாவது மெச்சூர்னா முதிர்ந்த பாலூட்டிகள் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, ரைட்டா? அவங்களுக்கு தானே பால் சுரக்கும், ரைட்டா? முதிர்ந்த பாலூட்டிகளில் இரத்த சிவப்பணுக்களில் இல்லாத செல் உறுப்பு எது? ஆர்கனல் என்னது? செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ரைட்டா? செல்லு தான் இருக்கிறது சிறுசு, அதுக்கு உள்ளே இது சிறிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த ஆர்பிசியில் எந்த உறுப்பு இல்லை, செல்லுக்கு உள்ளே. ஆர்கனல்னால் இன்சைடு த செல்லுன்னு அர்த்தம். செல்லுக்குள்ளே எந்த உறுப்பு இல்லைன்னா ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இல்லை. முக்கியமான ஒரு கேள்வி. நியூக்ளியஸ் இல்லாதது என்ன? WBC 2 செல்லு தான் இருக்குது. ஒயிட் பிளட் கார்பல்சஸ், வெள்ளை அணுக்கள் அண்டு சிவப்பணுக்கள். சிவப்பணுக்களுக்கு உள்ள நியூக்ளியஸ் கிடையாது. நியூக்ளியஸ் அப்போ நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் இப்போ வரும்போது சொல்கிறேன். செல்லுக்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் இந்த ஆர்பிசியில் செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் கிடையாது. ஆர்பிசியில் உள்ள செல்லுகளில் நியூக்ளியஸ் கிடையாது. அதான் முதிர்ந்த பாலூட்டிகளின் இரத்த சிவப்பணுக்களில் இல்லாத செல் உறுப்பு எது? இது ஒரு உறுப்பு தான் நியூக்ளியஸ் என்பது, ரைட்டா? நியூக்ளியஸ்ன்றது உட்கரு இல்லை, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, மனித நரம்பு மண்டலத்தின் அமைப்பியல் மற்றும் செயல்பாட்டில் அழகு எது அப்படிங்கிறோம். மனிதனோட நரம்பு மண்டலம், அதாவது ஸ்ட்ரக்சரல் அமைப்பியல், அதன் வடிவம், மற்றும் ஃபங்க்ஷனல் செயல்பாடு,
செயல்பாடு இந்த அமைப்பு மற்றும் செயல்பாடு மனுஷனோட அமைப்பு மற்றும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் செயல்பாடுகள் ஆஃப் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன்னா மனித நரம்பு மண்டலம். அப்போ நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நரம்பால் இணைக்கப்பட்டுள்ளது. மனிதனோட உடம்பு அனைத்தும் நரம்பால் இணைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த மனித நரம்பு மண்டலத்தில் அமைப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு அலகு எது, ஒரு யூனிட் எது அப்படிங்கிறான், நியூரான். இந்த நியூரான் இந்த நரம்புக்குள்ளே எல்லா இடத்துலையும் போகும். இது என்ன செய்யும்னா, இது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர், இது ஒரு தூதுவன் மாதிரி, செய்திகளை எடுத்து தபால்கார மாதிரி. ரைட்டா? இவர் யார், என்ன வேலை செய்வார்னா, இப்போ போஸ்ட்மேன் ஒருத்தர் லெட்டர் போடுறாருன்னா, அந்த டெல்லியிலேருந்து ஒரு லெட்டர் போனால் அங்கே உள்ள போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸில் கொடுக்குறான், வருது, மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு வருது, ஊர்லேருந்து இன்னொரு போஸ்ட்மேன் வீட்டுக்கு கொண்டு வரான். அதே மாதிரி இந்த நியூரான்கள் என்ன செய்யும்னா, செய்திகளை மூளைக்கு எடுத்து செல்லும். அதே மாதிரி மூளை அனுப்பக்கூடிய செய்திகளை அந்த பகுதிக்கு எடுத்து செல்லும். உதாரணமாக இந்த நியூரான் இது இதில் இருக்கும் நரம்பு மண்டலத்தில் தான் எல்லா நரம்பு மண்டையிலேருந்து மண்டையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நரம்பு இருக்குது, அதுக்குள்ளே இருக்கும் நியூரான்கள். இப்போ இது உன் கையில் நான் ஒருத்தன் தொடுறான ஒன்றா அந்த மேலே தொட்ட உடனே உள்ளே அந்த கைக்குள்ளே நரம்பு ஓடும் இல்லையா, அந்த நரம்புக்குள்ளே நியூரான் இருக்கும். அந்த நியூரான் என்ன செய்யும்னா, தொடுறான்ட்டு அந்த செய்தியை பக்கத்தில் உள்ள நியூரான்ட்ட பாஸ் பண்ணும். அந்த பக்கத்தில் உள்ள நியூரான் பக்கத்தில் உள்ள நியூரான்ட்ட பாஸ் பண்ணும். அப்படியே ஒவ்வொரு நியூரான் இங்கேருந்து மூளைக்கு சொல்லாது, பக்கத்தில் உள்ள நியூரான்ட்ட பாஸ் பண்ணும் இந்த செய்தியை, தொடுகிறான் என்ற செய்தியை. அப்படியே அந்த செய்தி பக்கத்தில் உள்ள நியூரான், இது 2வது நியூரான் 3வது நியூரான்ட்டு சொல்லும். அப்படியே மாற்றி சொல்லி மூளைக்கு வந்துடும். இந்த இடத்துல ஒருத்தர் உன்னை தொடுறாருன்னு மூளைக்கு தெரிஞ்சு ஆஹா அப்படின்னு. அப்போ தான் கண் அந்த இடத்த பார்க்கும், யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தொடுறாருன்ட்டு. இந்த செய்தி மூளைக்கு எப்படி வருது, துரு நியூரான் மூலமாகத்தான் இந்த செய்தி மூளைக்கு வருகிறது. பிறகு மூளை என்ன சொல்லும், அவர் கையை தட்டி விடுன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கிறோமே, தட்டி விடுன்னு சொல்லிச்சுன்னா உடனே இந்த செய்தி மூளையிலேருந்து இந்த பக்கத்தில் உள்ள நியூரான்ட்டு போகும். அது இன்னொரு நியூரான்ட்ட சொல்லும். அப்படியே சொல்லி இன்னொரு கைக்கு, இந்த கையில் தொடுறான்னு சொன்னால் இன்னொரு கைக்கு போகும் இந்த செய்தி. அந்த இன்னொரு கையை வச்சு அந்த அவன் கையை தட்டி விட்டுருவீங்க. இதுதான் நியூரான், நரம்பு மனித மண்டலத்தின் முக்கியமான ஒரு மெசஞ்சர், அதாவது ஒரு அலகு மெசஞ்சர். அப்படின்னா யாருன்னா நியூரான். ரைட்டா? அப்போ விச் ஹார்மோன் ரெடியூசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படின்னா எந்த ஹார்மோன் என்னது, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இது இந்த சுரக்கிறது பூரா, கிளான்ஸு சுரக்கிறது பூரா ஹார்மோன் தான். இப்போ தைராய்டு சில பேர் கழுத்து வீங்கி இருக்குன்னா தைராய்டு கிளாண்டு அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ விச் ஹார்மோன், தைராய்டு கிளாண்ட் எதை சுரக்குது, ஹார்மோனை சுரக்கிறது. அது லிக்விட் வடிவத்தில் இருக்கும். அதாவது இன்சுலின் யார் சுரக்கிறாங்க, கணையம் சுரக்கிறது. விச் ஹார்மோன், அப்போ எந்த ஹார்மோன் ரெடியூசஸ் குறைக்கிறது எதை, பிளட் குளுக்கோஸ் லெவல், ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவை எந்த ஹார்மோன் குறைக்கிறதுன்றான். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் ஹார்மோன் எது அப்படிங்கிறான். அது என்னது, இன்சுலின் தானே. இப்போ சில பேருக்கு சுகர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா இன்சுலின் சுரக்காது. அப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது, இன்சுலின். அது சுரக்கிறது யார், கணையம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டரினா பரம்பரையாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம எங்கள் தாத்தாவோட குணம் எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கும், எங்கள் அப்பாவோட குணம் எனக்கு இருக்கும். இப்போ இது எப்படி அவரோட குணமே எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது, அவரை மாதிரியே நான் இருப்பேன் உருவத்தில். ஒன்று எங்கள் அப்பா மாதிரி இருப்பேன், இல்லை எங்கள் அம்மா மாதிரி இருப்பேன், இல்லை எங்கள் தாத்தா மாதிரி இருப்பேன், இல்லை எங்கள் பாட்டி மாதிரி இருப்பேன். எப்படின்னா அந்த ஹெரிடிட்டரி தான், பரம்பரை செல்கள்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரை சொல்லுன்றான். ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டரி. ஹெச்னா அமைப்பு, அதாவது அமைப்பு. ஸ்ட்ரக்சரல் ஹெரிடிட்டரினா அதாவது என்னது, மரபுன்னு அர்த்தம். மரபு பண்புகளை கடத்தும் அடிப்படை அலகு எது, மரபு பண்புன்னு என்னது, ஹெரிடிட்டரி. முன்னோர்கள்ட்டிருந்து தன் சந்ததியத்தில் கடத்தும் அலகு என்னது, ஜீன் தானே கடத்துது. விச் இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் த ஜெனட்டிக்ஸ், அதாவது யார் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார். ஹூ இஸ் கன்சிடர்னா தீர்மானிக்கப்படுகிறார். எது, த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாப்புல. அப்போ யார் அப்படின்னா கிரிகோர் ஜோஹன் மெண்டல். இவர் தான் மரபியலை கண்டுபிடித்தவர். மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.
சரி நெக்ஸ்ட் விச் டிசீஸ் இஸ் காஸ்டு டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. அப்போ பாருங்கள், விட்டமின் டி குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய நோய் என்ன அப்படிங்கிறா. ரிக்கெட்ஸ்ன்னு என்னது? ரிக்கெட்ஸ் என்ற ஒரு நோய். இது ஞாபக சக்தியை குறைச்சிடும். குழந்தைகளோட ஞாபக சக்தி இந்த ரிக்கெட்ஸ், இந்த விட்டமின் டி கம்மியாக இருந்தால் குழந்தைகளோட படிப்போட ஞாபக சக்தியை குறைக்கும். அவரோட வளர்ச்சி தடைப்படும், உயரம் குறைய ஆரம்பித்து விடும், வளர்ச்சி இருக்காது. வாட் இஸ் த மெயின் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் ஆஃப் த பிளான்ட் செல் வால் அப்படின்னா, பிளான்ட்டில் செல் இருக்குது இல்லையா, தாவரத்தில் செல் இருக்கிறது. அந்த செல்லோட சுவர் மாதிரி இது செல்லு, ரைட்டா? அப்போ அவன் என்ன கேட்குறான், அந்த தாவர செல் சுவரின் முக்கிய பகுதி பொருள் என்னன்றான். இந்த தாவரத்தில் செல்லு உள்ள ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லையும் சுற்றி ஒரு செல்லுலோஸ்னு ஒன்று இருக்கும். இது செல்லுக்கு மேலே மூடி மாதிரி செல்லுலோஸ்னு இருக்கும். அப்போ செல்லோட ஒரு பகுதி பொருள் என்னதுன்னு கேட்குறான். என்னது? சுவரின், செல்லோட மேல் சுவரில் உள்ள ஒரு பகுதினா அதில் ஒரு பார்ட்டு, ஒரு பகுதி பொருளில் ஒரு பகுதி இந்த செல்லில் ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா ஆர்கனல் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் செல்லு கவரில் இருக்கிறது மேல் பகுதியில் இருக்குது செல்லுலோஸ், அது ஒரு பகுதி தானே. அப்போ செல் மேற்பரப்பில் உள்ள சுவரின் பகுதி பொருள் என்ன அப்படின்னு, செல்லுக்கு மேலே உள்ள அந்த பொருளின் பேர் என்னன்னா செல்லுலோஸ், ரைட்டா? அது செல்லை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. செல்லு டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கு செல்லுலோஸ் பயன்படுகிறது. விச் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கண்டக்ட்ஸ் வாட்டர் இன் பிளான்ட். சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவம் வாய்ந்த என்னது டிஷ்யூன்னு சதைகள், இது நீரை கடத்துகிறது. எங்கேருந்து? தாவரங்களில் நீரை கொண்டு செல்ல பயன்படும் டிஷ்யூ எது அப்படிங்கிறான். வேர் என்ன செய்கிறது? மரத்தோட வேர் தண்ணியை உறிஞ்சுகிறது. அது உறிஞ்சி அங்கேயே வச்சிட்டு இருந்ததுன்னா இலைக்கு எப்படி தண்ணி வரும்? இலைக்கு, தண்டுக்கு, பூக்கெல்லாம் தண்ணி எப்படி வரும்? அதனால் எல்லா இடத்துலையும் இந்த தாவரங்களில் எல்லா இடத்துலையும் ஜைலம் என்ற ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ வேரில் இருக்கும். வேரில் இருந்து அப்படியே நேராக அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எல்லா இடங்களுக்கும் ஒரு ஜைலம் இல்லை, ஏகப்பட்ட ஜைலங்கள் இருக்கும். அப்போ அந்த ஜைலங்கள்லாம் என்ன செய்யும்? வேரில் உள்ள தண்ணி எடுத்துகிட்டு வந்து மரத்தில் உள்ள மீதி பகுதிகளுக்கு கொண்டு செல்லும். அப்போ விச் ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? தாவரங்களில் தயாரிக்கப்பட்ட உணவை கடத்தும் டிஷ்யூ எதுன்றான். தாவரங்களில் இப்போ இதேமாரி தாவரங்களில் இலையில் உணவு தயாரிக்கிறது, இது தண்ணி எடுத்துகிட்டு போகுது எங்கள் வேர்லேருந்து எல்லா இடத்துக்கும். அப்போ தாவரங்களில் உணவு எங்கே தயாரிக்கப்படுது? இலைகளில். அந்த உணவை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? வேருக்கு உணவு வேணும் இல்லையா? தண்டுக்கு உணவு வேணும், பூக்கு உணவு வேணும். அதை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா ஃபோலம் என்ற ஒரு டிஷ்யூ, ரைட்டா? பார்த்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஜெயிலம். உணவு இலையில் இருக்குது. வேர்லேருந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது என்னது? ஜெயிலம். அதே மாதிரி இலையிலிருந்து எல்லா இடத்துக்கும் உணவை எடுத்துகிட்டு போகிறது ஃபோலம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, மனித இதயத்தின் பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கு எது அப்படின்றான். ஹார்ட் இருக்கு இல்லையா, மனுஷனோட ஹார்ட்டுக்கு வெளிப்புறமாக ஒரு பாதுகாப்பு ஒரு உறை இருக்கிறது. அந்த உரைக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிகார்டியம்பாங்க. பெரிகார்டியம் என்ற ஒரு உரை மனிதனோட இதயம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு எப்படி நம்ம புக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காண்டி பையை வச்சுருக்கோமா இல்லையா, புக்கு அப்படியே எடுத்துகிட்டு போனால் கிழிஞ்சி வரும், ஒரு பையுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இருதயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இந்த ஒரு அடுக்கு இருக்கிறது. அதுக்கு பேர் பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இதயத்திலிருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்லும் இரத்த நாளம் எதுன்றான். அப்போ நல்லா பார்த்துக்கோ, இருதயத்திலிருந்து. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இதில் என்னது? இது இருதயம், இது லங்ஸு, இது நம்ம மண்டை மூக்குலேருந்து நம்ம சுவாசம் பண்ணுறது லங்ஸுக்கு வருது ஆக்சிஜன்.
ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் இருதயத்துக்கு கொண்டு போகுது. அந்த இருதயம் என்ன செய்யுதுன்னா இந்த ஆக்சிஜனை ரத்தத்து கூட கலந்து உடம்புல உள்ள எல்லா இடத்துக்கும் அனுப்புது. புரிஞ்சுதா? இந்த மூக்கிலிருந்து வரக்கூடிய இது லங்ஸுக்கு வருது காற்று, ஆக்சிஜன் அப்படி இருதயத்துக்கு போகுது. இருதயம் என்ன செய்யுது, அதை ரத்தத்து கூட கலந்து எல்லா செல்லுகளுக்கும் அனுப்புது. ரைட்டா? இது அதேமாதிரி இந்த செல்லுகள் இந்த இடத்துல ஒரு செல் உடம்புல எல்லா செல்லுக்கும் போகும். இந்த செல்லுகள் இந்த ஆக்சிஜனை வாங்கிட்டு என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடை விடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு இது வழியாக வரும், வந்து இப்படியே வந்து ஹார்ட் நாலு பைப்பு இருக்குது, 4 அறை இருக்குது. அதில் இன்னொரு அறையில் வந்து நிற்கும். இதில் வர்றது என்னது, கார்பன் டை ஆக்சைடு. இதில் வர்றது ஆக்சிஜன். இந்த செல்லு ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துரும். கார்பன் டை ஆக்சைடு இப்படி வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடை இன்னொரு பைப் மூலிமா லங்ஸுக்கு இது அனுப்பும். அப்போ இது என்னது, கார்பன் டை ஆக்சைடு வருகிறது, இது ஆக்சிஜன் போகிறது. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வரக்கூடிய இந்த நரம்புக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பல்மனரி ஆர்டரிம்பாங்க. பல்மனரி ஆர்டரி அப்படின்னா என்னது, இது சுத்தமில்லாத ஆக்சிஜன் அர்த்தம். இது கார்பன் டை ஆக்சைடு தான் குறிக்குது. அதேமாதிரி இன்னொன்று இருக்குது, பல்மனரி வெயின்னு ஒன்று இருக்குது. இது என்ன சொல்கிறான், பல்மனரி ஆர்டரினா இருதயத்திலிருந்து லங்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகும். அது மூக்கு பிறகு மூக்கு வழியாக வெளியில் போயிடும். அப்போ இந்த மூக்கு சுவாசம் பண்ணுற ஆக்சிஜனை இந்த லங்ஸ் இங்கே கொண்டு போய் கொடுக்குது இல்லையா ஹார்ட்டுக்கு, அந்த நரம்பு பேர் என்ன, பல்மனரி வெயின், VEIN. நல்லா பார்த்துக்கோங்க. இவன் என்ன கேட்டிருக்கான், இருதயத்திலிருந்து லங்ஸுக்கு வரக்கூடிய சுத்தமற்ற ஒரு காற்று அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, இது விடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? அதை கொண்டு வரக்கூடிய நரம்புக்கு பேர் என்னது, பல்மனரி ஆர்டரி. அதேமாரி இதை உங்களுக்கு கேட்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தமான ஆக்சிஜனை இந்த லங்ஸ் வாங்கிட்டு இங்கே கொண்டு போய் கொடுக்குது இல்லையா, அது எதில் கொண்டு போய் கொடுக்குது, அது ஒரு நரம்பில் கொண்டு, அந்த நரம்புக்கு பேர் என்னது, பல்மனரி வெயின், VEIN. பல்மனரி சேம் தான் வெயின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பல்மனரி வெயின். ஆர்டரினது என்ன பாருங்கள், ரத்தத்திலிருந்து ஆக்சிஜன் அற்ற, அப்போ ஆக்சிஜன் இல்லாத என்ன அர்த்தம், கார்பன் டை ஆக்சைடுன்னு அர்த்தம். அற்ற ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்லும் இந்த இரத்த நாளம் எதுன்னா பல்மனரி ஆர்டரி. அதேமாரி இங்கே பாருங்கள், இதில் நுரையீரலிருந்து நுரையீரலிருந்து இருதயத்துக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்த நாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது என்னது, பல்மனரி வெயின். அது இன்னும் சொல்லலை, நீங்கள் பார்த்துக்கோங்க, அது கேட்டாலும் கேட்பாங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ரத்தம் உறைதலுக்கு உதவும் இரத்தத்தின் பகுதி பொருள் என்ன, ரத்தத்தில் உள்ள ஒரு பகுதி. ரத்தத்தில் RBC இருக்குது, WBC இருக்குது, பிளாட்லெட்ஸ் இருக்குது. அப்போ 3மே பிளேட்லெட்ஸ் என்ன வேலை செய்கிறது, ரத்தம் உறைவதற்கு பயன்படுகிறது. இப்போ என்னை கத்தி வச்சு வெட்டிட்டாங்கன்னா அதில் ரத்தம் வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ என் ரத்தத்தில் உள்ள அது ஒரு பகுதி பொருள். RBC இருக்குது, WBC இருக்குது, பிளாட்லெட் இருக்குது. அந்த பிளாட்லெட் என்ன செய்யும், அந்த வெட்டின இடத்துக்கு மேலே வந்து ஒரு படலை மாதிரி உண்டாக்கி ரத்தத்தை வெளியே போக விடாமல் தடுத்துரும். ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறான், ரத்தம் அது மேலே உண்டாகி ரத்தத்தை உறைய வச்சிரும். ரத்தம் உறைதலுக்கு உதவும் ரத்தத்தின் பகுதி பொருள் என்ன, பகுதி பொருள் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ரைட்டா? என்னது அப்படின்னா பிளட் பிளேட்லெட்ஸ். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அறுவை சிகிச்சை முதல் இந்தியாவில் அறுவை சிகிச்சை செய்தவர் யார் என்றால் அவருடைய பேர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா சுஷாந்த். அப்போ சுசுருதிர். ரைட்டா? சுசுருதிர் என்றவர் தான் இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, 2 நியூரான்கள் சந்திக்கும் இடத்திற்கு என்ன பெயர்? நியூரான்கள் வந்து இதில் நரம்பு மண்டலத்தில் தானே இருக்கிறது, செய்தியை எடுத்து செல்வது. ஒரு செய்தியை ஒரு நியூரான் எடுத்து இன்னொரு நியூரான்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும், அது 3வது நியூரான்கிட்ட கொடுக்கும், அது 4வது நியூரான்கிட்ட கொடுக்கும். அந்த ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு இடைப்பட்ட அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்குறான். சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 நியூரான்கள் சந்திக்கும் இடத்திற்கு என்ன பெயர் அப்படிங்கிறான். என்ன பெயர்னா சினாப்ஸ் என்று தான் அந்த 2 நியூரானுக்கு இடைப்பட்ட சந்திக்கும் இடத்தின் பெயர் சினாப்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு, வாந்தி எடுத்தல், உமிழ்நீர் சுரத்தல் போன்ற தன்னிச்சையற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? இப்போ தன்னிச்சையான செயல் என்னது, தன்னிச்சையற்ற என்னது, வாலண்டியர் அண்ட் அன்வாலண்டியர்ன்பா. தன்னிச்சையானா நான் விருப்பப்பட்டு செய்கிறது, நான் சாப்பாடு வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றேன், எனக்கு தெரிஞ்சு செய்கிறது. ரைட்டா? நான் ஒரு பொருளை எடுக்கிறேன், விருப்பப்பட்டு எடுக்கிறேன், ஆனால் வாந்தி என்கிட்ட கேட்டுட்டு வராது, அதுவாக வரும். ரைட்டா? அதேமாதிரி உமிழ்நீர், வாயில் வந்து உமிழ்நீர் சுரக்குதே, நீர் சுரக்குது வாயிலுக்குள்ளே, அது என்கிட்ட கேட்டுட்டா சுரக்குதே, இல்லை நான் சுரக்க சொல்கிறேன்னா இல்லை. அப்போ அது இந்த 2 செயல்களுக்கு பேர் என்னது,
அதுவாக நடக்கக்கூடியது தன்னிச்சையற்ற செயல்கள். இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? மண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய மெடுலா ஒபலங்கேட்டா என்று நம்ம பாட்டியை கூட ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கும்போது டாக்டர் என்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா? மெடுலா ஒபலங்கேட்டா போச்சுன்னு சொன்னார். அப்போ நான் பேசின ஞாபகம் இருக்குல்ல, நரம்பியல் டாக்டர்கிட்ட ஞாபகம் இருக்கா? உமாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மெடுலா ஒபலங்கேட்டா என்ன செய்யும்? தன்னிச்சையற்ற செயல்களை கட்டுப்படுத்தும். சரியா? அப்போ மூளையை அதிர்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கும் திரவம் எது அப்படின்ட்டா. இப்போ மூளையை இப்போ நான் மண்டையில் என்ன ஓங்கி ஒருத்தர் அடிச்சிடுறான், மண்டை உடஞ்சி வச்சு. ஆனால் மூளை உள்ளே இருக்குது, அது பாதிப்படையுமா இல்லையா? அதனால் பாதிக்காமல் இருப்பதற்கு எப்படி இருக்குன்னா, மூளை இருக்கும் உள்ளே, அதை சுற்றி ஒரு திரவம் மாதிரி இருக்கும். என்னது? இது மூளை, இது என் மண்டை. இங்கே ஒருத்தர் அடிச்சிடுறான், மண்டை உடஞ்சி போச்சு. அப்போ இது அப்படியே மூளை இருந்ததுன்னா மூளை அதிர்வடையும். அதனால் இந்த மூளையை சுற்றி ஒரு திரவம் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கல் இருக்கும். இது இந்த திரவத்துக்குள்ளே தான் மிதந்துக்கிட்டு இருக்கும் மூளை. அப்போ அது என்ன தான் அந்த அதிர்வு வந்தால் கூட அந்த திரவத்தில் தான் விழுகுமா தவிர இதில் வழுகாது, மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரியா? அந்த திரவத்தோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தலாம், அதில் அட்ரினல். சரியா? அதாவது இல்லை, அட்ரினல் இல்லை, அதனோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ரைட்டா? செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னா மூளை தண்டுவட திரவம். ரைட்டா? இந்த திரவம் தான் பாதுகாக்கும் மூளைக்கு அடிவிடாமல் இருப்பதற்கு. ரைட்டா? அப்போது அவசர கால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது யார்? அதாவது எமர்ஜென்சியில் நம்மளுக்கு உதவக்கூடிய. நான் இப்போ பஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன், இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தன் குறுக்கால வர்றான், பட்டக்குன்னு நான் பிரேக் பண்ணுறேன் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் எந்த ஹார்மோன் உதவி செய்கிறது? அந்த அவசர கால ஹார்மோனை பிட்யூட்டரி சுரப்பு அனுப்புறது எனக்கு. அதான் அவசர கால ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. அது என்னது? அட்ரினலின் சொல்லுவாங்க. இந்த அட்ரினலின் அவசர கால ஹார்மோன்கள். திடீர்னு நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு உதவி செய்வது இந்த அவசர கால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, எந்த ஹார்மோன் குறைபாட்டால் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் ஏற்படுகிறது அப்படின்றான். டயபெட்டிஸ் என்னது? நீரிழிவு நோய். அப்போ இன்சிபிடிஸ் என்னது? இன்சிபிடிஸ்னு சுவைன்னு அர்த்தம். ஏன்னா நீரிழிவு நோயில் நீரிழிவு பேஷண்ட்டு ஒன்று கடிக்கிறாங்க இல்லையா, அதில் சுகர் இருக்காது, சுவையற்றன்னு அர்த்தம். இன்சிபிடன்ஸ்னால் சுவை இல்லாத, ஒரு ருசி இல்லாத. அது ஏன் இங்கே போட்டிருக்காங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் ஒன்று கடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒன்றுக்குள்ள சுகர் இருக்காது. அது என்ன செய்யும்? அப்போ அது சுகர் இல்லைன்னா அது ருசி இருக்குமா? இருக்காது. ருசியற்ற, சுவையற்ற. அதாவது எந்த ஹார்மோன் குறைபாட்டால், எந்த ஹார்மோனோட குறைபாட்டினால இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் என்ற நோய் ஏற்படுகிறதுனா வாசோ பிரிசின் அப்படின்றான், அல்லது ஏடிஹெச்னு சொல்கிறான். ஆன்டி டையூராட்டிக் ஹார்மோன். ஏடிஹெச்னு என்னது? ஆன்டி, டின்னா டிஐ, அதுக்கடுத்து யூராட்டிக், யூஆர்ஏடிஐசி, யூராட்டிக் ஹார்மோன், ஆன்டி டையூராட்டிக் ஹார்மோன் அல்லது வாசோபிரிசன் அப்படி என்று அழைக்கப்படுகிறது. கருவுறுதல் நடைபெறாமல் பழங்கள் உருவாகும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்றான். கருவுறுதல் என்னது? இப்போ ஆண் பெண் இது சேரும் இல்லையா, அப்படி இல்லாமல் பழங்கள் மரங்களில் பழுக்கும். கருவுறுதல் நடைபெறாமல் பழங்கள் உருவாகும் முறைக்கு பெயர் என்ன அப்படிங்கிறான். என்னது? கன்னித்தன்மை, கன்னித்தனிவாக்கம்ன்றான். அல்லது பார்த்தனோ கேர்ஃபின்னு இங்கிலீஷில், இல்லைன்னு இது தமிழில் நீ இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோ, பார்த்தனோ கேர்ஃபின்னு படிச்சுக்கோ. ரைட்டா? அப்போ அதை கன்னித்தனிவாக்கம்ன்றான். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தனோ கேர்ஃபி. ரைட்டா? அப்போ விச் ஆர்கனல் இஸ் கால்டு பவர் ஹவுஸ் இன் த செல் அப்படின்றான். பவர் ஹவுஸ்னால் மைட்டோகாண்ட்ரியா தான். செல்லுக்கு உள்ளே ஒரு ஆர்கனல், உறுப்புன ஆர்கனல் என்னது? செல்லுக்கு உள்ள ஒரு பகுதி. ரைட்டா? செல்லுக்கு உள்ளே உள்ள ஒரு பகுதி. அதாவது என்னது? பவர் ஹவுஸ் என்று எதை அழைக்கிறார்கள்னா மைட்டோகாண்ட்ரியா. ரைட்டா? இது செல்லுக்குள்ளே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது பேர் மைட்டோகாண்ட்ரியா. அதுதான் செல்லுகளுக்கு ஆற்றலை வழங்குகிறது. பவர் ஹவுஸ் என்னது? ஆற்றலை வழங்கக்கூடியது. ரைட்டா? வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஜீன் கால்டு அப்படின்ட்டான். ஜீனோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறான். இப்போது நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாகிட்டேருந்து ஒரு ஜீன், ஒரு அலைன் வரும். இப்போ நான் எங்கள் அப்பா உயரமாக இருக்கார், எங்கள் அம்மா குட்டையாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே.
அப்போது எங்கள் அப்பாட்ட வந்து பெரிய டி, கேபிட்டல் டி என்ற ஒரு உயரமான ஒரு அலைன் வரும். அலைன்றது ஜீனோட மறுபெயர், ரைட்டா. எங்கள் அம்மாட்ட வந்து ஸ்மால் டி, குட்டையான குட்டையாக இருக்கான். எங்கள் அப்பா உயரமாக இருக்கார். அப்போ கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி, இது ரெண்டுமே வரும். இதுக்கு பேர் என்னது? ஆலைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஜீனு தான். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு ஜீனை உண்டாக்கும், ரைட்டா. அப்போ ஜீனோட மறு உருவம் என்னது? ஆலைன்ஸ், ரைட்டா. என்னது ஜீனோட மறு உருவம் என்னது? இந்த அல்லீல்கள்ன்றான், அல்லீல்ஸ்ன்றான், ரைட்டா. இதுதான் மறு உருவம், ரைட், மறுபெயர். அப்போ ஒரு ஜோடி எதிர் பண்புகளை கொண்ட மென்டல் நடத்திய கலப்பு எதுன்றான். நல்லா பார்த்துக்காரு. 2 தாவரங்கள் எடுக்கப்படுகிறது. அதில் ஒரே ஒரு பண்பை மட்டும் மனதில் கொள்ளப்படுகிறது. இப்போ ஒரு 2 தாவரம், ஒரு உயரம் என்ற ஒரு பண்பை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் மென்டல் சயின்டிஸ்ட். அப்போது ஒரு உயரமான தாவரம், இன்னொன்று குட்டையான தாவரம். அப்போ இதில் என்ன பண்பை எடுத்துக்கொள்கிறார்? உயரம் என்ற ஒரு பண்பை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் விஞ்ஞானி. எடுத்துக்கொண்டு இரண்டையும் ஹைபிரிட் செய்கிறார், அதாவது கலப்பினம் செய்கிறார். அவ்வாறு கலப்பினம் செய்யும்போது அந்த ஒரு பண்பு, அதாவது F1 சொல்லுவாங்க, ஒற்றை பண்பு கலப்பினம் சொல்லுவாங்க. இது மோனோ ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே பண்பை பயன்படுத்தி கலப்பினம் செய்தால் அது வந்து மோனோ ஹைபிரிட் என்று அழைக்கப்படுகிறது. அதேமாதிரி 2 பண்புகள், இப்போ உயரம், ஒரு மரம் உயரமாக இருக்குது, பழமும் பெருசாக இருக்குது. ஒரு மரம் குட்டையாக இருக்குது, பழமும் சிறுசாக இருக்குது. இப்போ நான் 2 பண்புகள் எடுத்துக்கொள்கிறேன். உயரம் என்ற ஒரு பண்பையும் பழம் சைஸு பழத்தோட சைஸ் என்ற ஒரு பண்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 2 பண்புகள். அப்போ ஹைபிரிட்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இது மோனோபாய்ட். அதுதான் ஒரு ஜீன் மாற்று என்னது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஜீன் மாற்றுபடுங்க, அது முடிஞ்சிடுச்சு. ஒரு ஜோடினா 2 தாவரங்கள், எதிர் பண்புகள் என்னது? ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று ஹைட்டாக இருக்கும். எதிர் பண்புகள் எப்படி இருக்குது? ஒன்று ஹைட்டாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. ஒரு ஜோடி தானே, 2 இதில் அதில் ஒன்று. ஒரு ஜோடி எதிர் பண்புகளை கொண்டு இந்த வச்சு மென்டல் விஞ்ஞானி நடத்திய கலப்பு எது? கலப்புனா என்னது? எக்ஸ்பெரிமெண்ட். கலப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனோ ஹைபிரிட் கிராஸ்னால் கலப்பு, ஹைபிரிட்னாலும் கலப்பு தான். இப்போ கிராஸ் மாடுன்னு சொல்கிறோம்ல, நம்ம கிராஸ் மாடுன்னு சொல்லலாம், ஹைபிரிட் மாடுன்னு சொல்லலாம். மோனோனா ஒரு பண்பை எடுத்து கலப்பினம் செய்தது ஒரு பண்பு கலப்பு, ரைட்டா. மோனோனா 1, ஹைபிரிட்னா கலப்பு, கிராஸ்னாலும் கலப்பு தான், ரைட்டா. ஒரு பண்பை எடுத்துக்கொண்டு கலப்பினம் செய்தார் மென்டல் என்ற ஒரு விஞ்ஞானி. நெக்ஸ்ட்டு 2 பண்பு கலப்பினம், அது F1, ரைட்டா. இது F2. அப்போ 2 பண்புகளை எடுத்துக்கொண்டு கலப்பினம் செய்தால் அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். 2 பண்புனா, ஒன்று நான் உயரத்தை எடுத்துக்கிறேன், இன்னொன்று பழத்தோட சைஸு. அப்போ 2 பண்புகளை எடுத்து நான் 2 பண்பு கலப்பினம், ரைட்டா. இது ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இரு பண்பு கலப்பினம், 2 பண்புகளை எடுத்துக்கிறோம். உயரம் என்ற ஒரு பண்பு, இன்னொன்று என்னது? பழத்தோட சைஸு, ரைட்டா. அப்போ 2 பண்பு கலப்பின சந்ததியின் புறத்தோற்ற விகிதம் என்னன்றான். 2 பண்புன்னு என்னது? 2 வெவ்வேறு தாவரங்கள், ஆனால் 2 குணங்களை எடுத்துக்கொண்டு நான்
ஒரு கலப்பினம் செய்கிறேன், கலப்பினம் செய்து ஒரு மரத்தை உண்டாக்குகிறேன். அப்போ என்ன விகிதத்தில் எனக்கு புது மரம் கிடைக்கும் அப்படின்னா 9:3:3:1 அப்படிங்கிறான். அப்போ 9 என்னது, 9 மடங்கு. ரெண்டுமே பழம் பெருசாகவும் இருக்கும், உயரமாகவும் இருக்கும். 9 எண்ணிக்கையில். பிற ஒரு 3 எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு மரம் உயரமாக இருக்கும். இது என்னது, ஒரு மரம் உயரமாக இருக்கும், பழமும் பெருசாக இருக்கும். இன்னொரு மரம் குட்டையாக இருக்கும், பழமும் சிறுசாக இருக்கும். இதில் என்னவாக இருக்கும், 9 வந்து மரமும் உயரமாக இருக்கும், பழமும் உயரமாக இருக்கும். 3ல் என்ன செய்யும்னா, மரம் உயரமாக இருக்கும், பழம் குட்டையாக இருக்கும், சின்னதாக இருக்கும். பிற ஒரு 3ல் மரம் வந்து சின்னதாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும், பழம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த 1 இருக்கிற கடைசியில் அது வந்து குட்டையாகவும் இருக்கும், பழமும் சிறுசாக இருக்கும். அதான் 9:3:3:1 அர்த்தம். அப்போது நெக்ஸ்ட் 21வது குரோமோசோம் ட்ரை குரோமோசோமால் ஏற்படும் குறைபாடு என்னென்னா, இப்போ மனுஷனுக்கு 46 குரோமோசோம் இருக்குது. 23 46 குரோமோசோம் இருக்குது. ஒரு வரிசையில் 23 ஒரு பேர். அப்போ 23 பேர்னா எத்தனை, 46 குரோமோசோம் இருக்குது. அப்போ 21வது பேரில் அப்போ ஒவ்வொரு பேரில் 2 குரோமோசோம் இருக்கணும். அப்போ இந்த 21வது ஜோடியில் 3 குரோமோசோம் இருக்கும், ஒன்று கூட இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, சில பேருக்கு அதான் ஒரு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட இருக்கிறதுனால அதை தான் ட்ரை குரோமோசோம்னு சொல்லுவாங்க. என்னது, நல்லா பார்த்துங்க, 21வது குரோமோசோம் ட்ரைசோமியால் அப்படின்னு. ட்ரைன்னு 3, 2 தான் இருக்கணும். அந்த 21வது பேரில் வந்து 3 குரோமோசோம் இருந்தால் ஒரு நோய் எது, அந்த குறைபாடு எது, அது என்ன நோயின்னா டவுன்ஸ் சிண்ட்ரோம்ன்றான். டவுன்ஸ் சிண்ட்ரோம்னால் இதுதான், குழந்தைகளுக்கு வளர்ச்சியை பாதிக்கும், ஞாபக சக்தி குறையும், ரைட்டா. இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் 21வது பேரில் கூட இருந்ததுன்னா அதனால் உண்டாகும் நோய்க்கு பேர் என்னது, டவுன்ஸு சிண்ட்ரோம் அப்படின்றான். டவுன் குறைபாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆய்வக முறையில் டிஎன்ஏ துண்டுகளை படையெடுக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா, இப்போ எனக்கு டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. அது எங்கே இருக்குது, செல் இருக்கிறது. அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கிறது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏவும் இருக்குது, ஆர்என்ஏவும் இருக்குது, ரைட்டா. புரியுதா, டிஎன்ஏ இருக்கிறது, ரைட்டா. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்கிறது, ஆர்என்ஏ கிடையாது. ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ் கிடையாது, ரைட்டா. அப்போது அந்த செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, செல்லு இருக்கிறது, அதற்குள்ளே உட்புறமாக என்ன இருக்கிறது, நியூக்ளியஸ் இருக்கிறது, அதற்கு உட்புறமாக டிஎன்ஏ இருக்கிறது. இப்போ நான் ஒரு மனுஷனோட செல்லை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எடுத்து அதுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ எடுத்து நான் காப்பி பண்ணணும். எங்கள் லேபில் வச்சு அந்த டிஎன்ஏ மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறான். ஆய்வக முறையில் டிஎன்ஏ துண்டுகளை படி எடுக்கனா ஜெராக்ஸ் காப்பி எடுக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எதுன்றான். அப்போ பிசிஆர் அப்படின்றான். பிசிஆர்னால் பாலிமெர்சிஸ் செயின் ரியாக்ஷன்ஸ்னு அர்த்தம். பிசிஆர் என்ற ஒரு தொழில்நுட்பம் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு டிஎன்ஏ மட்டும் எடுத்துகிட்டு மல்டிபிள் டிஎன்ஏ பல டிஎன்ஏகளை காப்பி எடுப்பேன். எந்த மிஷினை வச்சு, பிசிஆர் என்ற ஒரு மிஷினை வச்சு, பாலிமெர்சிஸ் செயின் ரியாக்ஷன்ஸ், ரைட்டா. அப்போ முதலில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பாலூட்டி விலங்கு எது? குளோனிங் விதன்னா ஒரு உருவமே இல்லாமல் புதுசாக உண்டாக்குறது. ஒரு ஆடை உண்டாக்குனாங்க ஃபஸ்ட்டு உலகத்திலே. ஆடே இல்லை, ஒரு ஆடை உண்டாக்கி அந்த ஆடு நம்ம இயற்கையிலே இருக்கக்கூடிய ஆடு மாதிரி சாப்பிடும், செய்யும், எல்லாம் செய்யும். முதல்ல உலகத்தில் குளோனிங் முறையில் உண்டாக்கப்பட்ட விலங்கு எதுன்னா டோல்ஃபி என்ற ஒரு ஷீப், ஆடு. சரியா. நெக்ஸ்ட்டு, அப்போ தாவர செல்களை மாற்றி அமைக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் கடத்தி எது அப்படின்றான். தாவர செல் இருக்குது. இப்போ ஒரு தாவரம் எனக்கு இருக்குது. அந்த தாவரம் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. அதை வளர்ச்சி அடைய வைக்கணும்னா நான் என்ன பண்ணேன், ஒரு பாக்டீரியாவில் ஒரு செல் இருக்கிறது. அந்த செல்லு பேர் என்னதுன்னா டிஐ பிளாஸ்மிட் டீன்னு அர்த்தம். டிஐ பிளாஸ்மிட் டி. அந்த செல்லை நான் ஒரு பிட்டு அதை ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த தாவரத்தில், அந்த வளராத தாவரத்தோட இலையில் நான் பொருத்திடுறேன். அந்த டிஐ பிளாஸ்மிட் டீன்ற எதில் இருக்குது, பாக்டீரியாவில் உள்ள ஒரு செல்லு, ஒரு டிஎன்ஏ, ரைட்டா. பாக்டீரியாவில் உள்ள ஒரு டிஎன்ஏ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வளராமல் இருக்கக்கூடிய தாவரத்தோட இலையில் பொருத்திடுறேன். அப்போ அந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ பேர் என்னது, டிஐ பிளாஸ்மிட் டீன்னு அர்த்தம். இது இந்த தாவரத்தில் உள்ள டிஎன்ஏவோட ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைய செய்துவிடும் தாவரத்தை. அதைத்தான் சொல்கிறான். என்னது, தாவர செல்லுகளை மாற்றி அமைக்க, அதை மாற்றணும். தாவர செல் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, மாற்றணும். என்னது, பாக்டீரியாவில் உள்ள
வெளியில் பாக்டீரியா டிஐ பிளாஸ்மிட்டு டிஐ பிளாஸ்மிட் செல்லை டிஐ பிளாஸ்மிட் டி செல் எடுத்துகிட்டு வந்து இதில் நான் இந்த டிஎன்ஏ கூட பொருத்திட்டேன்னா இது வளர்ச்சி அடை வச்சிடும். தாவர செல்களை மாற்றி அமைக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் கடத்தி எது? கடத்தின யார்? அந்த அங்கேருந்து கொண்டு வர்றோம் இல்லையா, எதை கொண்டு வர்றோம்? டிஐ பிளாஸ்மிட் தானே கடத்தி எதுனா டிஐ பிளாஸ்மிட். அதைத்தான் நம்ம கடத்தி வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு மின்மாட்டா நோய் எதனால் ஏற்படுகிறதுன்றான். அப்போ மின்மாட்டா நோயின்றது ஜப்பானில் உள்ள ஒரு இடத்தோட பெயர். மின்மாட்டா என்பது என்னது? மின்மாட்டா என்றது ஜப்பானில் உள்ள ஒரு இடத்தோட பெயர். அங்கே அந்த இடம் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிறது, கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த மின்மாட்டா என்ற இடத்துல தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் பாதரச கழிவுகள் கடலில் கலக்கப்படுகிறது. தொழிற்சாலைனா கழிவுகள் வரும் இல்லையா, அங்கே உள்ள மின்மாட்டா என்ற இடத்துல பாதரசங்கள் கழிவுகளாக தொழிற்சாலைகள் மூலமாக கடலில் கலக்கப்படுகிறது. அந்த தொழிற்சாலைகளில் என்ன கழிவுன்னு வெளியேற்றுது. இப்போ மனுஷன் கழிவு ஆய்ப்பறமில்லை, அது மாதிரி அது கழிவுகளாக கடலில் வெளியேற்றப்படுகிறது. அந்த பாதரச கழிவுகளை சிறு மீன்கள் தின்று விடுகின்றன. அந்த சின்ன மீன்களை பெரிய மீன்கள் தின்று விடுகிறது. அப்போ அந்த பாதரச கழிவு எங்கே போயிடுச்சு? பெரிய மீன் வகுத்துக்கு போயிடுச்சா? அந்த பெரிய மீன்களை மனுஷங்க பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றாங்க அங்கே உள்ள மனுஷங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நோய் வருகிறது? பாதரச கழிவு நோய் வருகிறது அப்படின்றாங்க. அது என்ன நோய்? மெர்க்குரி பாய்சனிங் வந்துருச்சா? அந்த மீன்கள் மூலமாக தான் மனிதர்களுக்கு, அங்கே உள்ள மனிதர்களுக்கு எங்கே பார்த்துங்க மின்மாட்டா நோய் அப்படின்னா, மின்மாட்டா நோய் என்பது பாதரச கழிவுகள்னால் வருது. மின்மாட்டான்றது அந்த இடத்துல உள்ள மக்கள் இடத்து பேர், புரிஞ்சுதா? அப்போ நெக்ஸ்ட்டு விச் பிக்மெண்ட் கிவ்ஸ் க்ரீன் கலர் டு பிளான்ட்ஸ் அப்படின்றான். பிக்மெண்ட் என்னது? நிறமின்னு அர்த்தம். அது எங்கே இருக்குது? குளோரோஃபைல் இருக்குது. குளோரோஃபைல் எங்கே இருக்குது? தாவரத்துக்கு இலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே செல்லுகள் இருக்கிறது. செல்லுகளுக்குள்ளே தான் குளோரோஃபில் இருக்கிறது. அந்த குளோரோஃபில்லுக்குள்ளே தான் என்ன இருக்கிறது? பிக்மெண்ட், நிறமிகள் இருக்கிறது. அப்போ தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை அளிக்கும் நிறமி எது அப்படின்னா குளோரோஃபில். ரைட்டா? குளோரோஃபில் தானே பச்சை நிறத்தை கொடுக்குது. அது எதுக்குள்ளே இருக்குது? தாவர இலை, அதற்குள்ளாக செல்லுகள் இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுலேயும் குளோரோஃபைல் இருக்கிறது. அந்த குளோரோஃபைல் தான் நிறமி பச்சையத்தை கொடுக்கிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஒளிச்சேர்க்கையின் போது ஒளிவினை செல்லின் எந்த பகுதியில் நடக்கிறது? நல்லா பாருங்கள். ஒளிச்சேர்க்கை நடக்குது இல்லையா? இப்போ சூரிய வெளிச்சத்தை வாங்குது இலை வாங்கி தான் நீங்கள் உணவு தயார் பண்ணுது. அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கும்போது செல்லில் எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனா, இலை ஓட்டக்குள்ளே செல்லு இருக்குது. செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? குளோரோஃபில் இருக்கிறது. குளோரோஃபில் தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். குளோரோஃபில் பக்கத்தில் என்ன பகுதி இருக்கிறதுனா, கிரானா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் என்னது? குளோரோஃபில். குளோரோபிளாஸ்டில் ஒரு கிரானா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் தான் இது ஒளிச்சேர்க்கை நடக்கிறது. அப்போ ஒளிச்சேர்க்கையின் இருள் வினை எங்கு நடக்கிறது? நடைபெறும். அப்போ சூரிய வெளிச்சமே இல்லை, அந்த நேரத்தில் உணவு அது தயாரிக்கும். இப்போ சூரியன் போயிடுச்சு, இருந்தாலும் உணவு தயாரிக்கும். ஏன்னா எப்படி தயாரிக்கும்னு சொன்னால், அந்த குளோரோபிளாஸ்டில் ஸ்ட்ரோமான ஒன்று இருக்குது. இது கிரானான்ட்டு சூரிய வெளிச்சம் வரும்போது அங்கே ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஆனால் சூரிய வெளிச்சம் போனதுக்கப்புறம் அதே குளோரோபிளாஸ்டில் ஸ்ட்ரோமான இன்னொரு பகுதி இருக்குது. அதுதான் இருள் வினைன்னு சொல்லுவாங்க. இருட்டில் அது உணவை ரெடி பண்ணும். ரைட்டா? அதை தான் சொல்கிறான் பாருங்கள். அதாவது ஒளிச்சேர்க்கையின் இருள் வினை அப்படின்னா, இருள்னா இருட்டில் நடைபெறுகிறது. எங்கு நடைபெறும்? எந்த இடத்துல நடைபெறுகிறது? ஒளிச்சேர்க்கையானது இரவு நேரத்தில் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா, குளோரோபிளாஸ்டில் உள்ள ஸ்ட்ரோமா. அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையானது பகல் நேரத்தில் எங்கே நடைபெறுகிறது? கிரானா. நெக்ஸ்ட்டு ஏடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்றான். ஏடிபி என்னது? ஏடிபியின் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடினோசைன், அதாவது ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் என்னது? இது ஒரு எனர்ஜி, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை வழங்கக்கூடிய ஒரு பொருள். எப்படி மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லணும். செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இதுவும் ஒரு மைட்டோகாண்ட்ரியா மாதிரி. அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டும்பா. அடினோசைன் ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்போர்ட். ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்போர்ட்டும்பா. பாஸ்பேட் அப்படின்னா இது
எனர்ஜி தான். இதுவும் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, தாவரங்களின் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி மைட்டோகாண்ட்ரியா மாதிரி, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, மனித நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் காற்று பைகளின் பெயர் என்ன? இப்போ மனுஷன், இப்போ நான் சுவாசம் பண்ணுறேன், அது என் நுரையீரல் லங்ஸுக்கு தான் போகுது. அப்படியே லங்ஸில் ஒரு பை மாரி இருக்கும், அந்த பை விரிவடைஞ்சு திரும்பி அங்கே அடுத்த ஆற்றுக்கு போகும், அது சுருங்கும். அதான் சொல்கிறான், மனித நுரையீரலில் வாயு பரிமாற்றம், இது ஆக்சிஜன் என்னோட லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்லேருந்து அப்படியே அந்த டியூப் அந்த 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 பை இழுத்துக்கிறது, அங்கேருந்து இருதயத்துக்கு போயிடுது. அப்போ இருதயம் எல்லா இடத்துக்கும் ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது. திரும்பி ஒவ்வொரு செல்லில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இருதயம் எடுத்து வந்து எதுக்கு, இந்த நுரையீரலுக்கு அனுப்புகிறது. அது இன்னொரு பையில் வருது, அது மூக்கு வழியாக வெளியே போகிறது, ரைட்டா? அதான் சொல்ல, மனித நுரையீரலின் வாயு பரிமாற்றம் நடைபெறும் காற்று பைகளின் பெயர் என்ன அப்படின்றான். அப்படின்னா அது என்ன சொல்கிறான், அல்வியோலை அப்படின்றான். அல்வியோலை அப்படின்றான். அல்வியோலைன்றது தான் அல்வியோலை என்று தான் அந்த லங்ஸில் உள்ள காற்று பைகள். அப்போது அனைவருக்கும் ரத்தம் வழங்குபவர் எனப்படுவர் எந்த ரத்த வகை அப்படின்னா, இப்போ ரத்தத்தில் 2 இருக்குது. ஒரு ரத்தம் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இன்னொரு ரத்தம் வந்து எந்த ரத்தத்தை வேணாலும் வாங்கலாம். ஒன்று வழங்குபவர், இன்னொரு பெற்றுக்கொள்பவர், ரைட்டா? 2 தான் இருக்குது. அப்போது அனைவருக்கும் ரத்தம் வழங்குபவர் எனப்படுபவர் யார், எந்த வகையை சேர்ந்தது? ஓ குரூப்பு தான் இஸ் டோனர் குரூப்புன்னா, இவர் யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம், இவர் ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேமாரி இன்னொன்று இருக்குது, அவர் எந்த ரத்தத்தையும் எடுப்பார், அவருக்கு பிரச்சனையே வராது, அது பேர் ஏபி, அவர் பெறுபவர், ரைட்டா? அனைவரிடமிருந்தும் ரத்தத்தை பெறுபவர் எனப்படுபவர் யார்? ஏபிக்கு எல்லா குரூப்பும் சேரும், ரைட்டா? எந்த குரூப் ரத்தமும் அவர் வாங்கிக்கிடுவார், அவருக்கு ஒன்றும் செய்யாது. அதேமாதிரி ஓ குரூப்புக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓ குரூப் கொடுக்கத்தான் முடியும், வாங்க முடியாது. அவனுக்கு ஓ குரூப்பு தான் கொடுக்கணும். அதேமாதிரி கொடுப்பவர் யார்? ஓ குரூப்பு. வாங்குபவர் யார்? ஏபி குரூப். இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி பெயர் என்ன அப்படின்றான். அப்போ ஸ்பிக்மோ மானோமீட்டர், ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷர், நம்ம ரத்த அழுத்தம், உடம்புல உள்ள ரத்த அழுத்தத்தை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் என்ன அப்படிங்கிறான். ஸ்பிக்மோ மானோமீட்டர். அப்போ நெக்ஸ்ட், ஒரு சாதாரண மனிதனின் சராசரி இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை என்றான். நம்மளோட ஹார்ட் பீட், ஒவ்வொரு மனிதனோட இருதயம் துடிக்குது இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கிறது என்றால் 72 முறை துடிக்கிறது. மனிதனோட இருதயமானது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது. அப்போ சிந்தனை, நினைவுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு காரணமான மூளையின் ஒரு பகுதி என்ன அப்படின்றான். விச் பார்ட் ஆஃப் த ஆர்கன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங் அண்ட் மெமரி அப்படின்றான், அண்ட் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த 3க்கும் மூளையில் உள்ள எந்த பகுதி பொறுப்பேற்கிறது, இல்லை செயல்பாட்டுக்கு உதவி செய்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செரிபெரம். மூளையில் ஒரு பகுதி இருக்கிறது செரிபெரம்னு சொல்லிட்டு, நீங்கள் மூளையை பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த செரிபெரம் தான் மனுஷன் திங்க் பண்ணுறதுக்கும் அவன் செயல்பாட்டுக்கும் அவன் ஞாபக சக்தி, மெமரைசேஷன் கெப்பாசிட்டிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி ஆகும். அப்போ நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதித்த தூதுவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்றான். இப்போ நாளமில்லா சுரப்பிகள் கிளான்ஸ் எந்த கிளாண்டும் சுரக்கக்கூடிய அந்த திரவம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தானே, அந்த திரவத்துக்கு காமன் பேர் என்னது? ஹார்மோன் தானே. அது எந்த இதாக இருந்தாலும் சரி ஹார்மோன் தான். இது இப்போ தைராய்டு ஹார்மோன், தைராய்டுக்கு ஹார்மோன் வருதா, அதேமாதிரி பிட்யூட்ரி ஹார்மோன், அதேமாதிரி இன்சுலின் ஹார்மோன், எல்லாமே ஹார்மோன். அது ஹார்மோன்றது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஒரு ஃபிலியேட், ரைட்டா? அதுதான் அவன் கேட்குறான். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதி தூதுவர்கள், அது கெமிக்கல், அது மெசேஜை பாஸ் பண்ணோம். ஒவ்வொரு அந்த ஹார்மோன்ஸ் இப்போ இன்சுலின் ஹார்மோன் எதுக்கு? செமிப்பது, நம்ம சாப்பிட்ற உணவை செமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன், ஒரு தூதுவர்கள், ரைட்டா? கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? தூதுவர்கள் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், வேதிப்பொருட்கள் அது, ரைட்டா? இவன் தமிழில் தூதுவர்கள்னு போட்டிருக்கான். அப்போ அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? அயோடின் குறைபாட்டில் என்னது? நம்ம அந்த தைராய்டு நோய் தான் உண்டாகும், ரைட்டா? அயோடின் குறைபாட்டினால் உண்டாகும் நோய் இது சிம்பிள் கயட்ரி முன்கழுத்து கலலை நோய், தைராய்டு தான் சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு, மனிதனின் தூக்க சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது?
மனுஷனுக்கு தூக்கம் வர்றதுக்காக உதவி செய்யக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மெலாட்டோனின். அப்போ மெலாட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன் ஒரு மனிதனுக்கு நன்றாக இரவு நேரத்தில் சுரந்தால்தான் அவன் தூங்க முடியும். அவனுக்கு மேலே சில பேர் பணக்காரனாக இருப்பான், ரொம்ப பேரை பார்த்துருக்கேன், தூக்கமே வரலம்பான். என்னன்னு சொன்னால் அவன் டென்ஷன் அப்படின்னா அவனுக்கு மெலாட்டோனின் ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது, அவனுக்கு தூக்கமே வரல. ஒரு மனுஷன் நல்லா தூங்குறான் அப்படின்னா மெலாட்டோனின் ஹார்மோன் அவனுக்கு இரவு நேரத்தில் நல்லா, அது பகல் நேரத்தில் சுரக்காது. ரைட்டா, நீ தூங்கிடுவ. நீ படுக்க போகும்போது இரவு நேரங்களில் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் மெலாட்டோனின் சுரந்தால் நீ நன்றாக தூங்குவாய். ரைட்டா, அதான் சொல்கிறேன். மனிதனின் தூக்க சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? அது பண்ணி தூக்கத்துக்கு உண்டான தூக்கத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? மெலாட்டோனின். அது அதிகமாக சுரந்தால் நீ நல்லா தூங்குவ, கம்மியாக சுரந்தால் தூக்கம் கம்மியாக வரும். அப்போ ஆண்களுக்கு இனப்பெருக்க ஹார்மோன் எது அப்படின்றான். அப்போ ஆண்களோட இனப்பெருக்கத்துக்கு உதவி செய்யும் ஹார்மோன் என்னது? டெஸ்டோட்ரோன். ரைட்டா, இது ஆண்களோட இது. அப்போ பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் பராமரிக்க உதவும் ஹார்மோன் எதுன்றான். அது என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகெஸ்டோட்ரோன் அப்படின்றான். ப்ரோகெஸ்டோட்ரோன் அப்படின்றது தான் பெண்களோடது, அது ஆண்களோடது, இது பெண்களோடது. ரைட்டா, சரி. நெக்ஸ்ட்டு, பழங்களை பழுக்க வைக்க உதவும் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது அப்படின்றான். இப்போ தாவரங்களுக்கு உள்ளேயும் ஒரு வாயு ஒன்று உண்டாகும். தாவரம் மரத்துக்குள்ளே, அந்த வெளியில் மரத்துக்குள்ளேயே உண்டாகும். அது எப்போ உண்டாகும்னா மரங்களில் பழங்கள் வந்து பழுக்க போகும் சமயத்தில் தான் இந்த கேஸ் உண்டாகும். அந்த கேஸ் என்ன பண்ணும்னா அந்த தாவரங்களுக்கு உள்ளே உண்டாகக்கூடிய கேஸ் அந்த பழத்தை போய் சென்றடைந்து அந்த பழத்தை பழுக்க வைக்கும். காயாக இருக்கும்போதே உண்டாயிடாது, அது அந்த பழுக்கிற டைம் வரும்போது இந்த வாயுவானது மரத்திலிருந்து உண்டாகி அந்த பழத்துக்கு சென்று பழுக்க வைக்கும். அதை தான் சொல்கிறான். என்ன சொன்னால், பழங்களை பழுக்க வைக்க உதவும் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? அந்த வாயைத்தான், அதாவது இந்த வாயு, இந்த கேஸு ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வாயு நிலையில் உள்ள ஹார்மோன். அந்த ஹார்மோன்றது ஒரு வேலையை செய்ய பயன்படுத்தப்படுவது தானே. அது என்னது அப்படின்னு பார்த்தா எத்திலின் என்ற ஒரு வாயு நிலையில் உள்ள ஹார்மோனானது மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு பழங்கள் பழுக்கும் நேரத்தில் அந்த பழங்களை சென்றடைந்து பழுக்க வைக்கிறது. அப்போ சிறுநீரகத்தின் அமைப்பியல் மற்றும் செயல்பாட்டியல் அழகு எது அப்படின்றான். இப்போ சிறுநீரகம், நம்மளுக்கு கிட்னி இருக்குது. இப்போ எப்படி நம்ம நரம்பியல் மன்றத்தில் நியூரான் பார்த்தோம்ல, நியூரான் என்ன செய்யுது? இஸ் எ மெசஞ்சர், அவர் செய்திகளை எடுத்து செல்பவர். அப்போ நம்ம கிட்னி இருக்குது, மனுஷனோட கிட்னி. அதுக்குள்ளே எந்த விதமான ஒரு அழகு, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, அழகுனா ஒரு பகுதி, அது என்ன வேலையை செய்கிறது? முக்கியமான வேலையை செய்கிறது. சிறுநீரகத்தின் அமைப்பியல் மற்றும் செயல்பாட்டின் அழகு இதுன்றான். நம்மளோட கிட்னி, சிறுநீரகம் கிட்னியில் ஒரு கிட்னியின் அமைப்பில், கிட்னியோட அமைப்பில் மற்றும் செயல்பாட்டில் ஒரு அழகு இருக்கிறது. ஒரு நெஃப்ரான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன செய்யுதுன்னா, நெஃப்ரான் என்ற ஒரு பகுதி கிட்னியில் ரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றுகிறது. இப்போ ரத்தம் வருது கிட்னிக்கு வரும்போது அதில் அசுத்தம் சேர்ந்து வரும், அந்த அசுத்தத்தை வெளியேற்றுகிறது. அதே மாதிரி ஒன்றுக்கும் அந்த ரத்தத்தில் கலந்தால் வரும், அதையும் அப்புறப்படுத்துகிறது. இது அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் இன்னொரு வேலையை நெஃப்ரான் செய்கிறது. என்னென்னா, அந்த கழிவை ஆனஸ் மூலியமாக வெளிக்கு போக வச்சிருது. அந்த யூரினை ஒன்று கடிக்கிற மூலியம் ஒன்றுக்கு போக வச்சுது. இந்த வேலையை செய்வது தான் நெஃப்ரான். ரைட்டா, நியூக்ளியோடைடு என்பது எவற்றால் ஆனதுன்றான். நியூக்ளியோடைடுன்னு எங்கே இருக்குது தெரியுமா? நல்லா பார்த்துக்கோங்க. நியூக்ளியோடைடுன்றது ஒரு தாவரங்கள்லையோ மனிதர்கள்லையோ ஒரு செல்லு தான் சிறியது. அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கிறது, நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்கிறது, டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கிறது? நியூக்ளியோடைடு இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏவுக்குள்ளே நியூக்ளியோடைடு இருக்கிறது. அப்போ பல நியூக்ளியோடைடுகள், எப்படி நம்ம வீட்டுக்கு வீடு கட்டுறோம் இல்லையா? வீடு கட்டுறதுக்கு செங்கல், ஒரு செங்கலாக தேவைப்படுகிறது. பல செங்கல்களை வைத்து தான் வீடு கட்டுகிறோம். அதேமாதிரி பல நியூக்ளியோடைடுகள் சேர்ந்தது தான் ஒரு செல். அப்போ அந்த நியூக்ளியோடைடு எங்கே இருக்கிறது? ஒரு செல் இருக்கிறது, அதற்குள்ளாக நியூக்ளியஸ் இருக்கிறது, நியூக்ளியஸ்க்கு உள்ளாக டிஎன்ஏ இருக்கிறது, டிஎன்ஏக்கு உள்ளாக நியூக்ளியோடைடு இருக்கிறது. அந்த நியூக்ளியோடைடு எந்த பொருளால் ஆனது அப்படின்னு கேட்குறான். எந்த பொருளால் ஆனது? நைட்ரஜன் பேஸ்ன்ற ஒரு பொருள், பேண்டாஸ் சுகர் என்ற இரண்டாவது பொருள், அண்ட் என்னது பாஸ்பேட் குரூப். இந்த 3 பொருள்களால் ஆனது தான் நியூக்ளியோடைடு.
அது எங்கே இருக்கிறது? டிஎன்ஏவுக்குள்ளே உள்ளே இருக்கிறது. இந்த 3 பொருள்களால் ஆனதான் நியூக்ளியோடைடு. இந்த பல நியூக்ளியோடைடுகளை கொண்டது தான் ஒரு செல். அப்போ டிஎன்ஏவில் இரட்டை சுருள் மாதிரியை கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னா, இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு கட்டுறோம், நம்மளுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? சுற்றி ஒரு கம்பியை நட்டி வச்சு அந்த கம்பியை சுற்றி படிக்கட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? பல இதில் ஒரு பெரிய கம்பியை நட்டி வச்சுருவாங்க, ஒரு பைப்பை. அந்த பைப்பை சுற்றி ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சுற்று. இதுமாதிரி 2 சுற்றுகள் இருந்ததுன்னா என்ன செய்யும்? 2 சுற்றுகள் இருந்ததுன்னா அந்த டிஎன்ஏ அதே வடிவத்தில் தான் இருக்கும். ஒரு கம்பி, பெரிய கம்பி, அதை சுற்றி படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதே வடிவத்தில் தான் இருக்கும். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டறிந்தவர்கள் யார்? டிஎன்ஏவின் 2 சுருள்கள். இது இப்போ நான் ஒரு சுருள் சொல்லிட்டேன், அது 2 சுருள், ஆப்போசிட்டில் ஒரு சுருள் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். எப்படி அதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்சன் மற்றும் கிரிக் என்பவர் தான் டிஎன்ஏவின் அமைப்பை கண்டுபிடித்தார்கள். எப்படின்னா, அது வந்து ஒரு கம்பியை நட்டிட்டு நம்ம படிக்கட்டு ஏறதுக்கு வேண்டி அந்த கம்பியை சுற்றி நம்ம படிக்கட்டு கட்டுறோம் இல்லையா, இது ஒரு சுருள். அப்போ இரட்டை சுருள். இதேமாதிரி 2 சுருள் கொண்டு வச்சுருந்தேன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் டிஎன்ஏ அமைந்திருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏக்குள்ளே நியூக்ளியோடைடு இருக்கும். சரி, முடிஞ்சுது. அடுத்து 151 பிறகு பார்க்கலாம்.